மினி vlog 49 சென்னை ஸ்டைல் வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சு வாஷ் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு, 2 கொழுந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருந்த வடையை தூள் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனா சென்னை ஸ்டைல் வடைக்கறி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.